அறிவு சமூகத்தை சார்ந்த அனைவர்களுக்கும் வணக்கம். இன்று இந்த கலந்துரையாடலை நடாத்துவதற்கு முன்பதாக திரு தவமுதல்வன் அவர்கள் என்னுடன் தொடர்பு கொண்ட பொழுது இலங்கையில் வாழ்கின்ற மக்களான மலையக மக்களை பற்றி ஒரு கலந்துரையாடலை அல்லது கருத்தரங்கை செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது நான் கூறின அவருக்கு கூறியது என்னவென்றால், இப்பொழுது மலையக மக்களை பற்றிய ஒரு கருத்து பகிர்வு பரவலாக உருவாக்கப்பட்டதுடன் தமிழகத்திலும் அது பல்வேறு பகுதியினால் பேசப்பட்டதுடன் தமிழக ஆட்சியாளர்களும், குறிப்பாக அண்மையிலே தமிழக ஆட்சியாளர்களும் அந்த மலையக மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசியிருக்கின்றனர். அதே போல இந்திய அரசாங்கமும், அதாவது மோடியின் அரசாங்கமும் இந்த மலையக மக்களை பற்றி பேசியிருக்கின்றது. அதற்கு ஒரு அடிப்படை காரணம், கடந்த மே மாதம் இலங்கையில் மத்திய மலைநாட்டிலே, அதாவது குறிப்பாக நுவரெலியா என்று சொல்லப்படுகின்ற அந்த நகரத்திலே மே 19, 20, 21 என்ற 3 தினங்களிலே நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு தன்னார்வ குழுவான அல்லது அரசு சார்பற்ற நிறுவனமான சமூக அபிவிருத்தி நிர்வாகம் ஊடாக ஒரு 3 நாள் நிகழ்வை இந்த மக்கள் நடாத்தியதன் விளைவாகத்தான் அந்த இப்பொழுது எல்லோராலும் பேசப்பட்டு இன்று இந்திய அரசாங்கமும் இவர்கள் சார்பாக ஒரு முத்திரையை வெளியிட்டிருக்கின்றது. அதனை செய்வதற்கான காரணம் என்னவென்றால், இப்பொழுது என்னை பொறுத்தளவிலே அல்லது என்னுடைய நிறுவனத்தை பொறுத்தளவிலே நாங்கள் குறிப்பாக ஈழப்போராட்ட ஈழப்போராட்டத்திலேயும் ஓரளவு பங்கு கொண்டு, அதே நேரத்திலே மலையகத்தை சார்ந்தவன் என்ற ரீதியிலே மலையக மக்கள் மத்தியிலே ஒரு விடுதலை உருவாக வேண்டும், அதற்காக பணியாற்ற வேண்டும் என்று குறிப்பாக கடந்த 50 வருடமாக பணியாற்றியதன் விளைவாகத்தான் ஒரு வெடிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த மலையக மக்கள் ஓரங்கட்டப்பட்ட, ஒதுக்கப்பட்ட இந்த மலையக மக்கள் தொடர்பாக ஒரு வெடிப்பை ஏற்படுத்த வேண்டும் என நினைத்துதான் அந்த நிகழ்வை நாங்கள் நடாத்தினோம். அதற்கு காரணம், கடந்த வருடத்துடன் இந்த மக்கள் முதலாக பிரித்தானியர் ஆட்சி காலத்திலே இங்கே காலடி வைத்து 200 வருடங்கள் பூர்த்தியாகின்றது. 1823ஆம் ஆண்டு தான் பிரித்தானியர் இலங்கையிலே 1818ஆம் ஆண்டுக்கு பிறகு கண்டி ராச்சியத்தை கைப்பற்றியவன். அதாவது கண்டி ராச்சியம் என்பது அது மலைப்பகுதியை உள்ளடக்கிய ஒரு ஆட்சி. அந்த ஆட்சியை ஆண்டவர் ஸ்ரீமிக்க ராஜசிங்கன் என்ற ஒரு நாயக்கர், தமிழ் பேசுகின்ற நாயக்க வம்சம் 74 வருடங்களாக ஆட்சி செய்திருக்கின்றது. அது சிங்கள துணைவியை கொண்டிருந்தவனால் அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது. 1796ஆம் ஆண்டு பிரித்தானியர் கரையோர பகுதியை ஒல்லாந்தரிடம் கைப்பற்றினாலும் கூட அவர்களால் இந்த கண்டி ராச்சியத்தை கைப்பற்ற முடியவில்லை. அது 1815ஆம் ஆண்டு தான் அவர்கள் கைப்பற்றினார்கள். கைப்பற்றிய பின்னர் இந்த மலைநாட்டிலே காணப்பட்ட அந்த சுவாத்தியம் காலநிலை காரணமாக இங்கு கோப்பி பயிற்சிகள் பயிரிட்டால் அதனை நாங்கள் வியாபாரத்தில் ஈடுபடுத்தலாமா என்று ஒரு பரிச்சாத்தமாக 1820ஆம் ஆண்டு இந்த கோப்பி பயிற்சிகை இங்கு ஆரம்பிக்கப்பட்டது. இந்த கோப்பி பயிற்சிகை ஆரம்பிக்கப்பட்டு 3 வருடங்களில் அது பாரிய தோட்டங்களை அதாவது கன்னிக்காடுகளை அழித்து அங்கு இந்த கோப்பி பயிற்சிகை மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் சுதேச சிங்கள மக்கள் அந்த கோப்பி தோட்டங்களிலே பணியாற்ற மறுத்துவிட்டனர். எங்களுடைய நிலங்களை சூறையாடியவர்களுடன் நாங்கள் போய் வேலை செய்யக்கூடாது என்று மறுத்துவிட்டனர். அதுக்கு இன்னொரு காரணம், இந்த கண்டிய சிங்களவர் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிங்களவர்கள் ஒரு பொருளாதார அந்த காலகட்டத்திலே ஒரு தன்னிறைவை கொண்ட கிராமங்களாக தான் இருந்திருக்கின்றது. அவர்கள் தங்களுக்கு தேவையான அனைத்து உற்பத்திகளையும் தங்களுடைய வாழ்கின்ற பகுதிகளிலே அவர்கள் விவசாயத்தை மேற்கொண்டு வந்திருக்கின்றனர்.
தன்னிறைவு கொண்ட ஒரு சமூகமாக இருந்தபடியினாலும், வெள்ளையர் தங்களுடைய காணியை பெற்றுக்கொண்டதினாலும் வலுக்கட்டாயமாக அவர்கள் இதிலே பணியாற்ற மறுத்துவிட்டனர். அதே நேரத்திலே கரையோர பகுதியில இருக்கின்ற சிங்களவர்கள், அவர்கள் பிரித்தானியர் காலகட்டத்திலேயும், அதற்கு முன்னைய ஒல்லாந்தர் அல்லது போர்த்துகேயர் காலகட்டத்திலே அவர்களுடன் உறவு கொண்டு அவர்கள் கீழே பணியாற்றிய அவர்களையும் அவர்கள் அழைத்து வந்து இந்த தோட்டங்களில் வேலை செய்ய ஈடுபடுத்திய போதிலும், அவர்களும் பயிர் உண்டாக்குதல் அல்லது பயிர் அறுவடை செய்யும் பொழுது அவர்கள் சென்று விடுவார்கள். எனவே இவர்களுக்கு ஒரு தொழிலாளர் பட்டாளம் தேவைப்பட்டது. அந்த தொழிலாளர் பட்டாளம் வந்து எங்கிருந்து பெறுவது? அந்த காலகட்டத்திலே சீனர்களை கொண்டு செல்வது ஒரு ஒரு பாரிய ஒரு திட்டமாக இருந்தாலும் கூட, அவர்களை சீனாவிலிருந்து இங்கு வரவழைப்பது, அதற்கான செலவு, மற்றது அவர்களுடைய நிறம் என்பது சில நேரங்களிலே சுதேச மக்களுடன் அவர்கள் பின்னி பிணைய ஒரு வாய்ப்பு இருக்கும் என்று கருத்து முன்வைக்கப்பட்டிருந்தனால், அதற்கு மாற்றீடாக அண்மையில் இருக்கின்ற இந்தியாவிலிருந்து கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அப்பொழுது இந்தியாவில் இருக்கின்ற குறிப்பாக சாதி ஒடுக்குமுறை, மற்றது வறுமை என்ற அந்த இரண்டும் சாதகமாக இருப்பதனை அவர்கள் அறிந்தார்கள். அந்த காலகட்டத்திலே 1818ஆம் ஆண்டுக்கு பிறகு குறிப்பாக தமிழகத்திலும் இன்றைய தமிழகத்திலும் ஒரு பஞ்சம் ஒரு செயற்கையாக ஏற்பட்டது என்று சொல்லப்படுகின்றது. அந்த பஞ்சம் ஏற்பட்டது. அந்த பஞ்சத்தில் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டவர்கள் அதாவது தாழ்த்தப்பட்டவர் அல்லது தீண்டத்தகாதவர் என்று சொல்லப்படுகிறவர்கள் பெரும் பாதிப்புக்கு உட்பட்டிருந்தார்கள். அதே நேரத்திலே வறுமையும் ஒரு காரணமாக இருக்கும் பொழுது இங்கிருந்து இவர்களை பெறலாம் என்று கூறி சுயாதீனமாக சில வெள்ளையர்கள் தங்களுடைய தொடர்பு கொண்டிருந்த தமிழக வெள்ளையர்களிடம் கூறி இங்கு சேரிகளிலும் கிராமங்களிலும் இலங்கையிலே வந்தால் நல்ல சம்பளம் பெற முடியும், நல்ல வாழ்க்கை வசதி இருக்கும் என்று அவர்கள் அதாவது எழுதி ஒட்டி இருக்கின்றார்கள் கிராமங்கள். அதன் விளைவாக 1823ஆம் ஆண்டு 150 பேர் இலங்கைக்கு வந்திருக்கின்றனர். ஏன்னா அதனை அடிப்படையாக வைத்துத்தான் நாங்கள் இந்த 200 வருடம் என்ற வரலாறு எங்களுக்கு இருக்கின்றது என்பதை வலுப்படுத்துவதற்காக அந்த 3 நாள் செயல் அமர்வையும் இந்த மக்களுடைய பாரம்பரிய கலை கலாச்சாரங்களையும் அந்த வெளிப்படுத்தின. அது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி நாங்கள் எதிர்பார்த்த விளைவை அது எங்களுக்கு தந்தது. அது எந்த அளவு தூரம் என்று சொன்னால், இலங்கை அரசாங்கம் இந்திய அரசாங்கம் இந்த 200 வருட நினைவை கொண்டாடும் விதத்திலே அவர்கள் செயல்பட முடிவெடுத்தார்கள். நாங்கள் எதை செய்வோம், நினைவு கூறுவதனூடாக மறைக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட தொடர்ச்சியாக ஒடுக்குதலுக்கு ஆட்பட்ட இந்த சமூகத்தின் வரலாற்றை வெளிக்கொண்டு வருவதுதான் எங்களுடைய ஒரு இலக்காக இருந்தது. அந்த வகையில் அந்த இலக்கை நாங்கள் இது வெற்றி கண்டிருக்கணும்னு சொல்வது ஒரு புறம் இருக்க, இந்த மக்கள் எவ்வாறான துயரத்தை முகம் கொடுத்தார்கள், அவர்கள் இன்று என்ன நிலையில் இருக்கின்றார்கள் என்பதனை வெளிப்படுத்துவதற்காக ஒரு பாரிய கண்காட்சியை நடாத்தினோம். அந்த வகையிலே 1823ஆம் ஆண்டுக்கு பிறகு 1824ஆம் ஆண்டிலிருந்து 1941ஆம் ஆண்டு வரைக்கும் தமிழகத்திலிருந்து தஞ்சாவூர் பகுதிகளில் இருந்து திருநெல்வேலி, திருச்சி, தஞ்சாவூர், மற்றது வட ஆற்காடு பகுதிகளில் இருந்து இன்று செங்கல்பட்டு இந்த பகுதியிலிருந்து மக்கள் இங்கு குடிபெயர்ந்தவர். இவர்களை ஆரம்பத்தில் குடிபெயர்ந்து வந்தவர்கள் பெரும்பாலும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள். பெரும்பாலும் அவர்கள் தான் வந்திருக்கிறார்கள். பின்னர் அதாவது குறிப்பாக 1824ஆம் ஆண்டிலிருந்து சுயமாக வந்திருக்கின்றார்கள். ஆனால் 1800 குறிப்பாக 40ஆம் ஆண்டுக்கு பிறகு அது ஒரு கங்காணி முறையின் கீழே கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அது நடாத்தப்பட்டது. அந்த வகையிலே இந்த சேரிப்புறங்களிலே என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதிகளில் வாழ்கின்ற மக்கள் அக்காலகட்டத்திலே நாங்கள் அங்கு இந்த வரலாற்று தகவலை தருகின்றது. அவர்கள் அதாவது ஒரு வாழ்வதற்கு உகந்த இடம் இல்லாமல் அடிமைகளாக வாழக்கூடியதாக இருக்கும் பொழுது அவர்கள் விரும்பி வந்திருக்கின்றார்கள். அவ்வாறு வந்தவர்களே நிறைய பேர், கிட்டத்தட்ட 70,000 பேர் வருகின்ற வழியிலேயே இறந்திருக்கின்றார்கள். நோய்வாய்ப்பட்டு மிருகங்களால் தாக்கப்பட்டு அந்த நாட்களிலே
அங்கிருந்து வரும்பொழுது பெரும்பாலும் காற்று ஊடாகத்தான், அதை காட்டை கடந்தான். இப்பொழுது கூட நான் அந்த வடபகுதிக்கு போய்த்தான் வந்து கொண்டிருந்து இப்போ நிறுத்தி நான் பேசி கொண்டிருக்கின்றேன். கிட்டத்தட்ட ராமேஸ்வரத்திலிருந்து அந்த வள்ளங்களிலும் தோணிகளிலும் வந்து இறங்கி கிட்டத்தட்ட தலைமன்னாரிலிருந்து 200 மைல் அவர்கள் காட்டு வழியாக தான் வந்திருக்கிறார். அவ்வாறு வந்தவர்கள் இங்கு வந்து சேருவதற்கு இடையிலே நோய்வாய்ப்பட்டு மிருகங்களால் தாக்க கிட்டத்தட்ட அந்த அதாவது தோட்டத்துறைமாருடைய நாட்குறிப்புகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கு, கிட்டத்தட்ட 70,000 பேர் இறந்திருக்கின்றார்கள் என்று. அதிலே ஒரு தோட்டத்துறை குறிப்பிட்டிருக்கின்றார்கள், நீங்கள் இங்கிருந்து ஒரு வடக்கு நோக்கி பயணம் மேற்கொண்டால் நீங்கள் 2 மாட்டு வண்டியிலே மண்டை ஓடுகளை சேர்த்து கொள்ளலாம், அந்த அளவு தூரம் இவர்கள் இறந்திருக்கின்றார்கள் என்று. அப்படி அது இறந்து மிகுதியாக வந்து சேர்ந்தவர்கள் தான் இந்த தோட்டங்களுக்கு வந்தவர்கள். அப்படி தோட்டங்களுக்கு வந்த பிறகு என்ன நடந்ததுன்னு கேட்டால், இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துடன் பிற்படுத்தப்பட்ட என்று சொல்லப்படுகின்ற அந்த வறுமைக்குட்பட்ட ஜாதி இந்துக்கள் என்று சொல்லப்படுகிற அவர்களும் வந்திருக்கின்றார்கள். ஆரம்பத்திலும் வந்திருக்கிறார்கள். பின்னர் அவர்கள் இங்கு வந்தவர்கள் இவர்களை கண்காணி முறைகளே கொண்டு வருவதற்கான வாய்ப்பையும் இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகம் சொல்லப்படுகிறவர்கள் பெற்றிருந்தார்கள். அவ்வாறு அவர்கள் பெற்ற பிறகு அவர்கள்தான் பெரியாங்கங்காணி என்ற முறையையும் உருவாக்கி கொண்டார்கள். எனவே இவ்வாறு வந்து இங்கு ஒடுக்கப்பட்டவர்கள் வந்து இங்கு வந்திருந்தாலும் கூட, நான் அண்மையில் ஒரு ஆய்வு செய்து எழுதியிருந்தேன், இவர்கள் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தாங்கள் அந்த கடல் பயணத்தை மேற்கொண்டு வந்த முதல் நாளிலிருந்து தொடர்ச்சியாக போராடி வந்த ஒரு சமூகமாகவே இவர் இருந்திருக்கின்றார்கள். பெரும்பாலும் இவர்களை பற்றி அண்மையிலே வெளியிடப்பட்ட இந்த துயரங்களை அடிப்படையாக வைத்துத்தான் இவர்களுடைய இலக்கியம் பெரும்பாலும் வெளிவந்திருக்கின்றது. நான் கிட்டத்தட்ட 1994ஆம் ஆண்டு இங்கு ஒரு மலையகத்திலே ஒரு ஒரு சாகித்ய விழா நடந்தது. அந்த சாகித்ய விழாவிலே நான் கூறியிருந்தேன், குறிப்பாக இந்த படைப்பாளிகளுக்கு, நீங்கள் துயரத்தை மட்டும் வெளிப்படுத்தாதீர்கள், இந்த சமூகம் ஒரு போராட்ட குணம் மிக்க சமூகமாக தொடர்ச்சியாக இருந்து வந்திருக்கின்றது. அவர்கள் வெள்ளையர்களுக்கு எதிராக போராடி இருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய உணவுக்காக அதாவது வெள்ளையர்களுடைய கிடங்குகளை உடைத்து பொருட்களை எழுதினர். எனவே அந்த மாதிரி வரலாறையும் நீங்கள் எழுதுங்க. எனவே இவ்வாறு வந்த சமூகம், இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் தான். அதிலே குறிப்பாக சொல்வதென்னு சொன்னால், இந்த மலையகத்திலே இந்த பெரும்பாலும் 3 இந்த சாதியினை சார்ந்தவர்களும் பெரும்பான்மையர்கள். ஒன்று பறையர், அதுக்கடுத்து பல்லர், அதுக்கடுத்து அருந்ததியர். அதற்கு பிறகுதான் மற்ற பிற்பட்ட சாதிகளும், அதே நேரத்தில் அந்த வெள்ளாள சாதியிலும் ஒரு 3 விதமானவர்கள் தான் அவர்கள் வந்திருந்திருக்கிறார்கள். எனவே இவர்கள் இவ்வாறு வந்து இங்கு குடியமர்ந்திருந்தாலும் கூட, இவர்களை ஆரம்பத்தில் குடியமர்த்தும் பொழுது அவர்களுக்கு லயன் வீடுகள் 10, 12 அடி காம்பராக்கள் என்று சொல்லுவார்கள். அந்த 10, 12 அடி காம்பராக்களிலே இந்த சாதி கட்டமைப்போடு வந்தவர்களை ஒவ்வொரு லயத்திலையும், அதாவது 10 வீடு அல்லது 5 வீடு அல்லது 12 வீடு அப்படி தொடர்ச்சியாக இருக்கும் என்று சொன்னால், அதில் ஒவ்வொரு சாதியை சார்ந்தவர்களை தான் அப்படியே குடியமர்த்திருக்கின்றார்கள். பல்லர் லயம், பறையர் லயம், அருந்ததியர் அல்லது சக்கிலியர் லயம், குடியானவன் லயம் என்று அந்த அடிப்படையில் தான் அவர்களை குடியமர்த்தினார்கள். அப்போ பெரும்பாலானவர்கள் வந்து இந்த பிற்படுத்த சாதியவர்களை சேர்ந்தவர்கள் தான் பெரியாங்கங்காணி என்று சொல்லப்படுவது. ஒடுக்கப்பட்ட மக்களை சார்ந்தவர்களும் இருந்தார்கள், அது மிக மிக குறைவு. அப்போ தொடர்ச்சியாக வந்து இவர்கள் வந்து பெரியாங்கங்காணி முறை கீழே குறிப்பாக 1840ஆம் ஆண்டிலிருந்து 1911ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த பெரியாங்கங்காணி என்ற முறையின் கீழே இவர்கள் ஒடுக்கப்பட்டு வந்தவர்கள். வெள்ளைத்துறைமாரை விட பெரியாங்கங்காணி கொடுமைகளைத்தான் இவர்கள் பெரும்பாலும் சந்தித்திருக்கிறார்கள் அந்த காலகட்டத்தில். ஆனால் பிரித்தானியர் வந்து இந்த இலங்கைக்கு குடியுரிமை வழங்கும் பொழுது, அதாவது சர்வசன வாக்குரிமையை அறிமுகப்படுத்தும் பொழுது, குறிப்பாக 1930ஆம் ஆண்டு அவர்கள் இந்த முழு இந்திய தமிழர்களுக்கும், அதாவது இங்கே வந்து பதியப்பட்ட இந்திய தமிழர்களுக்கும் அந்த குடியுரிமையை வழங்கினார்கள். ஆனால் அந்த நேரத்திலே இந்த மலையகத்தை, அதாவது தென்னிலங்கை பிரதிநிதித்துவப்படுத்த சிங்கள தலைமைகளான, அதாவது இலங்கையின் தேசப்பிதா என்று சொல்லப்படுகின்ற டிஎஸ்என் நாயக்கவும், அதே நேரத்தில் சீர்திருத்தவாதி என்று சொல்லப்படுகின்ற
உங்கள் அனைவருக்கெல்லாம் தெரிந்த சந்திரிகா பண்டாரநாயக்கவின் அப்பாவும் இவர்களுக்கு இந்த குடியுரிமை வழங்குவதை அவர்கள் எதிர்த்தார்கள். 1930ஆம் ஆண்டு அந்த டொனமூர் ஆணைக்குழு வந்து ஒரு அரசியலமைப்பை வழங்கும் பொழுது. ஆனாலும் அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த டொனமூருக்கு கீழே அந்த அரசியலமைப்பு கீழே இவர்களுக்கும் குடியுரிமை வழங்கினார்கள் அந்த காலகட்டத்திலே. அதன் விளைவாக முதலாவது சட்டசபை என்று அப்பொழுது சட்டசபையும் இருந்தது, சட்டசபை என்ற பெயரிலே. அந்த சட்டசபைக்கு வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இருவர் மலையகத்தை சார்ந்தவர்கள். ஒருவர் வைத்திலிங்கம், இன்னொருவர் பெரியசுந்தரம் என்று. ஆனால் அந்த முதல் இலங்கை வரலாற்றிலே முதல் பாராளுமன்றம் அமைத்து அந்த முதல் பாராளுமன்றத்திலே ஒருவர் அமைச்சராகின்றார் பெரியசுந்தரம். அவர் வந்து ஒரு பெரியாங்கங்காணியின் மகன். அவர் லண்டனிலே படித்தவர். அவர் வந்து வர்த்தகம், தொழில்துறை மற்றும் தொழில் அமைச்சுக்கான ஒரு அமைச்சராக அவர் பதவி ஏற்கின்றார் 1931ஆம் ஆண்டு. இந்த காலகட்டத்திலே இன்னொரு சம்பவம் நடக்கின்றது. இந்த 31ஆம் ஆண்டு இவர்கள் இப்போ இருவர் சட்டசபைக்கு வரும்பொழுது இந்த மக்களை பற்றி முதலாக குரல் எழுப்ப ஒருவர் வருகின்றார். அவர் கோ நடேசர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிராமின். அவர் இந்தியாவிலே பத்திரிகை துறையில் இருந்தவர். அவர் மலேசியா பிஜி தீவுக்கெல்லாம் போகும்பொழுது அங்கே கம்யூனிச கருத்துக்களால் ஆகர்ஷிக்கப்பட்டு அவர் வந்தவர். அவர் பத்திரிகை நடத்துவதற்காக இலங்கை வந்தவர். அவர் இலங்கையில் வந்து இருக்கின்ற ஒரு தொழிற்சங்கவாதியுடன், சிங்கள தொழிற்சங்கவாதியுடன் தொழிற்சங்கத்தில் பங்கு பற்றி அவர்களுடன் சேர்ந்து வேலை செய்தார். அவர் தான் இலங்கையின்றே முதல் தொழிற்சங்க தந்தை என்று சொல்லுவார்கள், ஏ குணசிங்க. அவரோடு பணியாற்றி கொண்டு அவர் 30ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு அவர் இனவாதத்தை, அதாவது இந்திய தொழிலாளர் கொழும்புலே அதிகமாக இருந்தபடினால் அவர்களுக்கு எதிரான கருத்தை முன்வைக்கும் பொழுது அந்த தொழிற்சங்கத்திலிருந்து பிரிந்து இவர் சுயமாகவே இந்த மலையக மக்கள் என்று சொல்லப்படுகின்ற இவர்கள், இந்த தோட்ட தொழிலாளர்கள், ஒரு புறம் பெரியாங்கங்காணிமார்களாலும் மறுபுறம் வெள்ளையர்களாலும், அதாவது சுப்ரீண்டன்னு சொல்லப்படுகின்ற தோட்டத்துறைமாரும் பெரும் ஒடுக்குதலுக்கு ஆட்பட்டிருக்கின்றதை இவர் அறிந்து கொண்டதுடன் அந்த காலகட்டத்திலே தோட்டங்களுக்குள் உள்ளே செல்ல முடியாது, தனியார் தோட்டங்களாகத்தான் இருந்தது. அதனை அறியும் வகையாக இவர் ஒரு மாறு வேடம் போட்டு, அதாவது பொட்டணிக்காரனாக மாறு வேடம் போட்டு அந்த மக்களை போய் சந்தித்து 1931ஆம் ஆண்டு அவர் தொழிற்சங்கத்தை உருவாக்குகின்றார். தோட்ட தொழிலாளர் சம்மேளனம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு, இதுதான் முதல் தொழிற்சங்கம். அவர் தான் இந்த மக்களுடைய. இதற்கு முன்பதாக தியாகராஜ செட்டியார் என்ற ஒருவர் 30களுக்கு முன்னே அவரும் ஒரு பத்திரிகையாளர். அவர் பத்திரிகையில் எழுதியிருக்கின்றார், இந்த மக்கள் பெரும் துயரத்தை அந்த நேரத்திலே மலையக மக்கள் என்று அந்த நேரத்தில் இந்திய வம்சாவளி என்று சொல்லும் பொழுது அதிலே கன்னடிகா என்று சொல்லப்படுறவர்கள், கன்னடத்தை சார்ந்தவர்களும், அதே நேரத்திலே ஆந்திராவை சார்ந்தவர்களும், அதே நேரத்திலே உத்தரப்பிரதேச சார்ந்தவர்களும் கொஞ்சம் பேர் இருந்திருக்கின்றார்கள் என்று அவருடைய இதுகளில் குறிப்பிடுகின்றார். எனவே இந்த நடேசையர் தான் இந்த ஒடுக்குமுறை இவரும் வெளியிலே கொண்டு வரும் பொழுது இந்த நடேசையர் வந்து இந்த மக்களை அணிதிரட்டுகின்ற முயற்சியில் 1931ஆம் ஆண்டு அவர் தன்னுடைய செயற்பாட்டில் ஈடுபடுறார். அவருடன் சேர்ந்து அவருடைய துணைவியார் மீனாட்சி அம்மையார் என்பவரும் இணைந்து இந்த மக்களை அணிதிரட்டும் முயற்சியிலே ஈடுபடுகின்றார்கள். அவர் மீனாட்சி என்பவர் வந்து அவர் பாடக்கூடியவர், பாடலாசிரியர். இவர் ஒரு பத்திரிகையாளன், இவர் ஒரு ஆய்வாளர், யாருக்கு நடேசன். இருவரும் சேர்ந்து இந்த மக்களை அணிதிரட்டுகின்றார்கள். எவ்வாறு என்று சொன்னால், இந்த மக்கள் ஞாயிற்றுக்கிழமைகளிலே சந்தைக்கு வரும் பொழுது சந்தையிலே கூடியிருக்கின்றவர்கள் மத்தியிலே அவர்களுடைய அறியாமை மற்றது அவர்கள் படும் துயரங்களை பாடலாக பாடி அவர்கள் ஒருங்கிணைக்கும் வேலையில்தான் அவர்கள் செய்து வந்திருக்காங்க. அதன் பிறகு அவர்களுடைய தொழிற்சங்கத்திற்கு கீழே அவர்களை அணிதிரட்டினார்கள். இது ஒரு புறம் இருக்க, இந்த இலங்கையிலே வர்த்தகத்தில் ஈடுபடுகின்ற இந்த வர்த்தக சமூகம், அது வந்து தமிழர் மட்டுமல்ல, அது வந்து வட இந்தியாவை சார்ந்தவர்களும் இந்த 1930ஆம் ஆண்டுக்கு ஒரு பிரச்சனையை முகம் கொடுக்கின்றார்கள். அதாவது அந்த சிங்களவர்கள் வந்து இனவாதத்தை கடைபிடிக்கின்றபடியினால், அது ஒரு பிரச்சனையாக எழுகின்றபடியினால் அந்த காலகட்டத்திலே இந்திய தேசிய காங்கிரஸில் இருக்கின்ற நேருவை அழைக்கின்றார்கள் இங்கு.
நேரு கொழும்பு வர்த்தகர்களால் அழைக்கப்பட்ட பிறகு அவர் இங்கு வந்து பார்த்து கூறுகிறார், வர்த்தகர்களுக்கு அறிவுரையை சொல்லுகின்றார். நீங்கள் உங்களை பலப்படுத்திக் கொள்ள வேண்டுமென்றால், நீங்கள் இந்த நாட்டிலே தொடர்ச்சியாக இருக்க விரும்புகிறீர்கள் என்றால், நீங்கள் இங்கு தோட்டத்திலே லட்சக்கணக்கான மக்கள் வாழ்கின்றார்கள். அவர்களை அணிதிரட்டுங்கள். அவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் என்று இந்த நேரு அவர்களுக்கு இங்கு 1929ஆம் ஆண்டு வந்த நேரத்திலும், அதற்கு பின்னர் வந்த நேரத்திலும் இந்த கருத்தினை முன்வைக்கின்றார். அப்ப இதன் அடிப்படையிலே கொழும்பிலே வந்து இலங்கை இந்திய காங்கிரஸ் என்று ஒன்று உருவாக்கப்படுகின்றது. அவர்கள் 1935ஆம் ஆண்டு இலங்கை இந்திய தொழிலாளர் காங்கிரஸ்ங்கிற ஒரு தொழிற்சங்கத்தை உருவாக்கி அவர்களும் இந்த தொழிலாளர்களை அணிதிரட்டுகின்றார்கள். இதே நேரத்தில் இந்தியாவிலும் ஒரு காலம் மேற்கொண்டு 1935களில் இந்தியாவிலும் வந்து எம்என் ராய் போன்றவர்கள் இடதுசாரி அமைப்புகளை உருவாக்கி செயல்படும் பொழுது அதே காலகட்டத்திலே இந்தியாவில் சென்று இலங்கையிலிருந்து இந்த லண்டனுக்கு சென்று கல்வி கற்றுக்கொண்டு வந்தவர்கள் அங்கு உள்ள லேபர் பார்ட்டியின் அதாவது தொழிற்கட்சியின் தாக்கத்துக்கு உட்பட்டவர்கள் இங்கு வந்து அவர்களும் ஒன்று உருவாக்கினர், சோசியலிச கட்சி என்று ஒன்று. அது ஒரு காலத்தில் இந்திய சோசியலிஸ்ட் கட்சியோடு ஒன்றாக செயல்படுறது அளவுக்கு அந்த கட்சி வந்தது. அவர்களும் பாட்டாளி வர்க்கம் மலையகத்தில் தான் இருக்கின்றார்கள். அவர்களையும் அணிதிரட்ட வேண்டும். அவர்களும் 1935ஆம் ஆண்டு தொழிற்சங்கம் ஒன்றை உருவாக்கினர், அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கம் என்று. அப்போ 3 சங்கங்கள் உருவாக்கப்படுகின்றது. இந்த 3 சங்கங்களும் இந்த மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசி வருகின்ற படியிலே அவர்கள் தொடர்ச்சியாக தேசியவாதத்தை முன்வைக்கின்ற டிஎஸ்என் நாயக்க மற்றது பண்டார் நாயக்க போன்றவர்கள் இவர்கள் இங்கு அதாவது காலத்துக்கு காலம் வருகின்ற பறவைகள். எனவே அவர்களை இங்கு அவர்கள் போல்தான் இந்த இந்திய வம்சாவளியினர். எனவே அவர்களுக்கு நாங்கள் முழுமையான குடியுரிமை வழங்கக்கூடாது என்ற கருத்தையும் தொடர்ச்சியாக முன்வைத்து கொண்டு வந்தார்கள். இந்த பின்புலத்தில் தான் 1947ஆம் ஆண்டு இங்கிலாந்து அரசாங்கம் மீண்டும் ஒரு ஆணையாளரை அனுப்புகின்றது. அவர் பெயர் வந்து சோல்பரி பிரபு என்று சொல்லப்படுகிற அவர் இலங்கைக்கான ஒரு புதிய அரசியலமைப்பை தயாரித்து கொடுப்பதற்கான செயற்பாட்டில் அவர் இலங்கைக்கு வருகின்றார் 1946ஆம் ஆண்டின் பின்னிறுதி. அவர் வந்து இங்கு மக்கள் மத்தியிலே கருத்து கணிப்பு செயற்பாட்டில் ஈடுபடும் பொழுது மலையகத்தை சார்ந்த பிரதிநிதிகளும் மலையகத்தை சார்ந்த மக்களும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார். அதில் ஒரு கருத்து இங்குள்ள ஒடுக்கப்பட்டவர்களும் வந்து அதாவது மலையகத்தை சார்ந்த ஒடுக்கப்பட்டவர்களும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார். அதற்கு காரணம் இந்தியாவில் எப்படி இந்த தலித் அமைப்புகள் அந்த நேரத்தில் டாக்டர் அம்பேத்கர் மற்றது அவருடைய தாக்கத்துக்கு உட்பட்டிருந்தது, அதே போல் இலங்கையிலையுமே அந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் எங்களுக்கு தனியான ஒரு இது தாருங்கள் என்று ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கின்றார்கள் அந்த கருத்து கணிப்பு நடக்கும் பொழுது. ஆனாலும் கூட அதையெல்லாம் முன்வைத்திருந்தாலும் கூட அந்த சோல்வரி பிரபு இந்த டிஎஸ்என் நாயக்கா பண்டார் நாயக்கா தொடர்ச்சியாக இவர்களுக்கு இந்த குடியுரிமை வழங்கக்கூடாது என்று வலியுறுத்தி வந்தாலும் அதனை புறக்கணித்து அந்த புதிய அரசியலமைப்பில் இவர்களுக்கு அந்த மீண்டும் வாக்களிக்கின்ற அந்த உரிமையை வழங்கியிருந்தார். இந்த பின்புலத்திலே தான் இவர்கள் இந்த 1947ஆம் ஆண்டு புதிய அரசியலமைப்பு இலங்கைக்கு அறிமுகப்படுத்தப்படுகின்றது. அந்த புதிய அரசியலமைப்பின் படி தேர்தல் நடாத்தப்படுகின்றது 1947ஆம் ஆண்டு. அந்த 47ஆம் ஆண்டு நடக்கும் பொழுது அதிலே சுமார் 8 பேர், ஆரம்பத்தில் 7 பேர் இந்த மலையக மக்கள் சார்பாக தேர்தலில் வெற்றி பெற்று பாராளுமன்றத்திற்கு செல்கின்றார்கள். அதே நேரத்தில் இந்த தோட்ட தொழிலாளர்கள் ஏனையவர்களுக்கு வாக்களிக்கின்ற அதாவது எங்கு இந்த மக்கள் சிறிதாக இருக்கின்றார்களோ அந்த இடங்கள் இல்லாமல் இடதுசாரிகளுக்கு அந்த சோசியலிச கட்சியை சார்ந்தவர்களுக்கும் அந்த சோசியலிச கட்சி 2ஆக பிரிந்து கம்யூனிஸ்ட் கட்சியாக ஒன்று மாறியதன் பின் அந்த வேட்பாளர்களுக்குமாக இவர்கள் வாக்கை அளிக்கின்றார்கள். வாக்களித்த பிறகு அவர்கள் தான் எதிர்கட்சியாக வருகின்றார்கள். இது டிஎஸ்ஏ நாயகம் இவர்களுக்கும் பண்டார் நாயகம் பயத்தை ஏற்படுத்தியது. இந்த பின்புலத்திலே தான்
1947 47ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கின்றது. அதனை அடுத்து 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி இலங்கைக்கு சுதந்திரம் கிடைக்கின்றது. இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு என்ன நடந்ததுன்னு கேட்டா, சுதந்திரம் கிடைத்த 255 நாள் கடக்கும் பொழுது என்ன செய்கிறார்ன்னு சொன்னா, இந்த சுதந்திர இலங்கையின் பிரதம மந்திரியான டி.எஸ். சேனாயக்கவும், அ அவருடன் பயணிக்கின்ற உற்ற நண்பனான பண்டாரநாயக்கவும் இணைந்து என்ன செய்கிறார்கள், பிரஜா உரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்துகின்றார்கள். அந்த பிரஜா உரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்திய பிறகு 1948ஆம் ஆண்டு நவம்பர் 15ஆம் தேதி அந்த சட்டத்தை அறிமுகப்படுத்திய பிறகு கிட்டத்தட்ட அன்றைய காலகட்டத்தில் 9,40,000 பேராக இருந்த இந்த இந்திய வம்சாவளியினர் தமது வாக்குரிமையையும் குடியுரிமையும் இழக்கின்றார்கள். அதற்கு பிறகு அந்த குடியுரிமை இல்லாம போகும் பொழுது தொடர்ச்சியாக இவர்கள் தேசிய நீரோட்டத்திலிருந்து ஒதுக்கப்பட்டார்கள். அப்ப ஒதுக்கப்பட்ட பிறகு இவர்களுடைய சமூக நலம் எல்லாம் யாரிடம் இருந்ததுன்னு சொன்னா, இந்த வெள்ளையர் கையிலே தான் இருந்தது. 1948 நாங்கள் சுதந்திரம் பெற்றிருந்தாலும் கூட 1975ஆம் ஆண்டு வரைக்கும் தோட்டங்கள், அதாவது பெரிய தோட்டங்கள், பாரிய தோட்டங்கள், ரப்பர், தென்னை மற்றும் தேயிலை தோட்டங்கள் பிரித்தானியர்களால் தான் நிர்வகிக்கப்பட்டது. எனவே அவர்கள் 1975ஆம் ஆண்டுக்கு பிறகு 72ஆம் ஆண்டு திரும்பவும் இந்த சந்திரிகா பண்டாரநாயக்கோட அம்மா, அவர் பண்டாரநாயக்கோட மனைவி சிறிமா பண்டாரநாயக்க பதவியேற்ற பிறகு அவர் இந்த தேசியமயம் என்ற அந்த அடிப்படையிலே அந்த தோட்டங்களை தேசியமயமாக்கிய பிறகு தோட்டங்கள் எல்லாம் அரசுக்கு போகின்றது. அதே நேரத்தில் வெள்ளையர்கள் வெளியேறுகின்றார்கள். இவர்களை, அதே குடியுரிமையற்றவர்களை தொடர்ச்சியாக இவர்கள் அந்த அவர்களுடைய சமூக பொருளாதார அபிவிருத்தியை கண்காணிப்பதற்காக அந்த ஒரு தனியான ஒரு சமூக அமைப்பை உருவாக்கினர். அதே நிலையில இந்த 72ஆம் ஆண்டு இவர் செய்யும்போது இவர் பதவிக்கு அவருடைய கணவன் 1952ஆம் ஆண்டு 58ஆம் ஆண்டு அவர் கொல்லப்படுகின்றார். அந்த கொல்லப்பட்ட பிறகு பதவி ஏற்கின்றார் சிரிமா அம்மையார். பதவி ஏற்ற பிறகு அவரும் மீண்டும் தோல்வி அடைகின்றார். மீண்டும் 1963ஆம் ஆண்டுக்கு திரும்பவும் வாய்ப்பு கிடைக்கின்றது. அவர் வாய்ப்பு கிடைத்த பிறகு அவர் செய்த ஒரு வேலை, அவர் இந்திய அரசாங்கத்துடன் ஒரு ஒப்பந்தத்தை செய்கின்றார். அது சிரிமா சாஸ்திரி, நேரு மறைவுக்கு பின் நடைபெறுகின்ற ஒரு முக்கிய சம்பவம். அந்த நேரு தொடர்ச்சியாக அவர்கள் இலங்கையர்கள் தான் இருக்கின்றார்கள், எனவே அவர்கள் விரும்பினால் வரலாம் என்று ஒரு கருத்தை முன்வைத்ததுடன் அவர்களை நாங்கள் வலிந்து எடுக்க மாட்டோம் என்று அவர் கூறியிருந்தார். ஆனால் சாஸ்திரி அவர்கள் அந்த 1964ஆம் ஆண்டு சந்திரிகா பண்டாரநாயக்கன் அம்மா, அதாவது திருமதி எஸ்டபிள்யூஆர் பண்டாரநாயக்கன் மனைவி திருமதி பண்டாரநாயக்க இந்தியாவுக்கு வந்த நேரத்திலே பலவீனமான ஒரு ஆட்சியாளராக இருக்கின்றார். காரணம், ஒரு பக்கம் சீனாவுடன் ஒரு பிரச்சனையை எதிர்கொள்கின்றது, மறுபுறம் பாகிஸ்தானுடன் இந்தியா எதிர்கொள்கின்றது. எனவே எங்களுடைய தளத்தை, அதாவது விமான தளத்தை பயன்படுத்தலாம் என்று பயந்து அவர் ஒரு ஒப்பந்தத்தில் கைச்சாத்துகின்றார். அதன்படி 5,25,000 பேரை அவர்கள் இந்தியா குடியுரிமை வழங்குவது, இலங்கையில் இருக்கின்ற 3 லட்சம் பேருக்கு இலங்கை குடியுரிமை வருவது, மிகுதியை பிறகு பிரித்து கொள்ளலாம் என்று ஒரு உடன்படிக்கை செய்தார்கள். அதாவது 1,50,000. அப்போ இவர்களுடைய தலைமையுடைய அந்த நேரத்தில் தொழிற்சங்க தலைவர்களாக மறைந்த தொண்டமான், ராமானுஜம், சி.வி. வேலுப்பிள்ளை போன்றவர்கள் அவர்களும் ஒன்றுமே கேட்கவும் இல்லை, திடீரென்று முடிக்கின்றார்கள். அதை பிறகு நான் ஏலவே கூறியதன் போல இந்த அரசமயத்தை, அதை தேசியமயமாக்கிய பிறகு தோட்டங்களை மீண்டும் ஒரு உடன்படிக்கை செய்கின்றார்கள் 75ஆம் ஆண்டு. அந்த நேரம் சிரிமா யாருடன் செய்கின்றார் சிரிமா பண்டாரநாயக்கன்? இந்திரா காந்தியுடன். அந்த மிகுதி இருக்கின்ற 1,50,000 பேரை ஆளுக்கு 25,000 பேர், அதான் என் நாட்டுக்கு நான் 75,000 பேருக்கு குடியுரிமை வழங்குகிறேன், நீங்களும் வழங்க. இப்படி கூறு போட்டார்கள் இவர்களை. இந்த கூறு போடுதல் என்பது இந்த மக்களுடைய பிரதிநிதிகளுடன் எந்தவித கலந்துரையாடலும் நடாத்தப்படவில்லை.
அப்ப இந்த கூறு போட்ட பிறகு இந்த 1964ஆம் ஆண்டுக்கு இந்த சட்டம் உடன்படிக்கை செய்யப்படுகின்றது. 1967ஆம் ஆண்டிலிருந்து திரும்ப சந்திரிகா அம்மா, அதாவது திருமதி பண்டாரநாயகா திரும்பவும் ஆட்சிக்கு வருகின்றார். அது மீண்டும் அமுல்படுத்தப்படுகின்றது. அந்த காலகட்டத்திலே நிறைய பேர் இந்தியாவை நோக்கி நகர்கின்றார்கள். இதற்கு பிறகு இன்னும் ஒரு சம்பவம் நடக்கின்றது. இந்த 72ஆம் ஆண்டு இந்த புதிய அரசியலமைப்பு அறிமுகப்படுத்திய பிறகு அந்த அரசியலமைப்பின்படி தமிழ் மக்களுடைய மொழிக்கு உரிய அந்தஸ்து வழங்கப்படவில்லை. பல்கலைக்கழகம் செல்வதற்கான அதாவது புள்ளிகள் எடுப்பதில் தரக்கட்டுப்பாடு கொண்டு வரப்படுகின்றது. இதன் விளைவாக வடகிழக்கிலே தமிழீழத்துக்கான கோரிக்கை முனைப்பு பெறுகின்றது. அப்படி முனைப்பு பெறுகின்ற காலகட்டத்திலே இலங்கையில் இருக்கின்ற இந்த தொழிலாளர்களில் பலர் இங்கிருந்து இந்தியாவுக்கு மீண்டும் செல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துகின்றார்கள். அது 69ஆம் ஆண்டுக்கு பிறகு அதிகரிக்கின்றது. என்னன்னு சொன்னால் இங்கிருந்து அவர்கள் வலுக்கட்டாயமாக அனுப்பப்படுகின்றார்கள். அப்ப இதே நேரத்தில் 1977ஆம் ஆண்டு இன்னொரு சம்பவம் நடக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஒரு இனக்கலவரம் நடைபெறுகின்றது. இனக்கலவரம் நடைபெற்ற பிறகு இங்கிருந்த தமிழ் மக்கள் வடக்கு நோக்கி நகர்கின்றார்கள். மலையக மக்கள், அதாவது வரலாற்றிலே இந்தியாவிலிருந்து சென்ற மக்களிலே இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சிங்கப்பூரையோ மலேசியாவோ அல்லது தென்னாப்பிரிக்காவை எடுத்துக்கொண்டால் அந்த மக்கள் அங்கேயே தான் இருந்தார்கள். திரும்ப அவர்கள் ஒருபொழுதும் மீண்டும் அவர்கள் அங்கிருந்து பிடுங்கி எடுத்து தன்னுடைய மூதாதையர்களுடைய பிறப்பிடமான தமிழகத்துக்கு அனுப்பப்படவில்லை. ஒன்று எங்கு பார்த்தாலும் இது முதல் சம்பவம். இங்கு இரண்டாவது இந்த பர்மாவில் இருந்து அனுப்பினாலும் கூட பர்மாவில் பூர்ணமாக அது செய்யவில்லை. அதே நேரத்தில் 77ஆம் ஆண்டுக்கு பிறகு மீண்டும் ஒரு இனக்கலவரம் நடைபெறுகின்றது. 1981ஆம் ஆண்டு. அந்த 81ஆம் ஆண்டு நடைபெறும் பொழுதும் கூட இவர்கள் அதன் தாக்கத்தின் காரணமாக ஒரு பிரிவினர் திரும்பவும் வடகிழக்கை நோக்கி நகருகின்றார்கள். 77ஆம் ஆண்டுக்கும் பிறகு என்னுடைய சில நேரம் என்னுடைய லேப்டாப்பில் போனால் நான் ஃபோனில் வரேன். வடகிழக்கை நோக்கி நகர்கிறார்கள். இன்னும் ஒரு குடிபெயர்வு இந்த மக்கள் 1981ஆம் ஆண்டு அல்லது 1981ஆம் ஆண்டு நடந்த இனக்கலவரம் இந்த மலையக மக்கள் வாழ்கின்ற ரத்தினபுர பகுதியிலே தாக்கப்படுகின்றார்கள். வடகிழக்கை காரணம் காட்டி ஜேஆர் தான் அது முன்னின்று நடத்துகின்றார். அந்த நேரத்தில் ஜனாதிபதி அவர் தான். அதுக்கடுத்ததாக 83ஆம் ஆண்டு கலவரம் நடைபெறுகிறது. 83ஆம் ஆண்டு கலவரம் நடைபெறும் பொழுது மீண்டும் இன்னும் ஒரு பாரிய பிரிவினர் வடக்கு நோக்கி இப்போ வடக்குலையும் இந்த தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள், மலையக மக்கள். தெற்கிலையும் இருக்கின்றார்கள். எவ்வாறு தெற்கில் உள்ள மக்கள் தங்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டு இருக்கின்றார்களோ அதே போல் வடக்குலையும் இந்த மக்கள் இதே பிரச்சனையை முகம் கொடுத்தான் இருக்கிறார். காணி பிரச்சனை, வீட்டு பிரச்சனை போன்றவற்றை தென்னிலங்கையில் முகம் கொடுக்கின்றார்கள், அங்கும் முகம் கொடுக்கின்றார்கள். அவர்கள் அங்கு சென்றது தன்னுடைய தமிழ் பேசும் மக்கள் நாங்கள் அங்கே போனால் பாதுகாப்பு இருக்கும், எங்களுக்கு சமமான உரிமை கிடைக்கும். ஆனால் அங்கு மறுக்கப்பட்டு தான் இருக்கின்றது. அப்போ இங்கும் மறுக்கப்பட்டு இருக்கின்றது. 2003ஆம் ஆண்டு தான் இவர்கள் இவர்களே அதாவது குறிப்பாக அதாவது காலத்துக்கு காலம் இவர்களுக்கு பிரஜா உரிமை வழங்கப்பட்டு 2003ஆம் ஆண்டு தான் முழுமையாக இவர்கள் பிரஜா உரிமை பெற்றுக்கொள்கின்றார்கள். அனைவருக்குமான பிரஜா உரிமை கிடைக்கின்றது. அப்போ அதனால் வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த மக்கள் அந்த தேசிய நீரோட்டத்திலே கலக்கக்கூடிய வாய்ப்பை அவர்கள் இழந்திருக்கின்றார். குறிப்பாக சொல்வதென்றால் இப்போ பிரஜா உரிமை இல்லை என்றால் அவருக்கு +2 படித்த பிறகு சுதந்திரமாக நீங்கள் இலவச கல்வியை பல்கலைக்கழகத்திலே பெற முடியாது. அதே நேரத்தில் அரசு வேலை வாய்ப்பை பெற முடியாது. அதற்கு அடுத்து நிலத்தை வாங்க முடியாது, வர்த்தகம் செய்ய முடியாது. அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் பெரும்பான்மையான இந்த மலையக மக்கள் இருந்து வந்திருக்கின்றார்கள். அப்போ இந்த மலையக மக்கள் இன்றைக்கு தொடர்ச்சியாக 200 வருடத்துக்கு முன்பதாக, அதை குறிப்பாக 150 வருடத்துக்கு முன்பதாக கட்டப்பட்ட கிட்டத்தட்ட 1,69,000 லயன் வீடுகள் 10 அடி 10-12 அடி காம்பராக்களிலே, அதை ரூம் சொன்னால் லயம், அதிலே தான் 1,69,000 லயன் காம்பராக்களிலே 250 லட்சம், அதாவது 2,50,000 குடும்பங்கள் வாழ்கின்றன. இதற்கு மேலதிகமாக இன்னும்
37,000 குடும்பங்கள் ஒரு புதிதாக கட்டப்பட்ட சின்ன சின்ன வீடுகளும் இரட்டை வீடுகள்லையும் 1 செகண்ட் இப்போ අර මෙයාට පොඩ්ඩක් යන්න කියනවා මේ charge එක පොඩ්ඩක් දාගන්න. அதுக்கு அடுத்ததாக 37,000 வீடு கட்டப்பட்டிருக்கு. ஆனால் அவர்களுக்கு உரிமை வழங்கப்படவில்லை. ஆனால் சிங்களவர்களுக்கோ நாட்டில் இருக்கின்ற வேறு தமிழ் அல்லது முஸ்லீம் என்று சொல்லப்படுகின்ற இனங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து அவர்கள் சொந்தமாக்கப்படும். ஆனால் இவர்கள் 37,000 வீடு கட்டி கொடுத்தாலும் இவர்கள் அதற்கான கடனை திருப்பி எடுத்தாலும் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அதே போல தான் இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15,000 குடிசைகளிலே வாழுகின்றார்கள். அப்போ இந்த நாட்டிலே வந்து வரியும் கட்டுகின்றார்கள், வருமானத்தையும் பெற்றுக் கொடுக்கின்றார்கள், இப்பொழுது பிரஜையாக இருக்கின்றார்கள். இருந்தாலும் இந்த நில உரிமை, காணி உரிமை இந்த பிரச்சனை. அதே நேரத்தில் சுகாதார வசதிகளும் இல்லை. இப்போ இந்திய தோட்டங்களில் பார்த்தால் சில நேரம் அங்கு எம்பிபிஎஸ் சித்தி அடைந்த ஒரு டாக்டர் இருப்பார். இங்கு அப்படி இல்லை. இங்கு மருந்து கலப்பவர் என்று சொல்வார், இஎம்எஸ், ஸ்டேட் மெடிக்கல் பிராக்டிஷனர். இந்த மருந்து கலக்கிறவர் தான் நீங்கள் தோட்டத்தில் வைத்திய அதிகாரியாக கடமையாற்றுவார். அப்போ இந்த ஒதுக்கலுக்கு எதிராக, இந்த ஓரங்கட்டலுக்கு எதிராகத்தான் நாங்கள் இந்த மக்களை இந்த பிரச்சனையை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டோம். இதே நேரத்தில் இப்பொழுது இவர்கள் மத்தியில் ஓரளவு படித்த பிரிவினர் வந்திருக்கின்றபடினாலும் இவர்கள் மத்தியிலே ஒரு அடையாள பிரச்சனை ஏற்பட்டது. அப்போ இவர்களுக்கு ஒரு அடையாள பிரச்சனை, நாங்கள் தொடர்ச்சியாக இந்திய தமிழர் என்று சொல்வதா இல்லையா? ஏனென்று கேட்டால் வெள்ளையர்களை இவர்களை பதியும் பொழுது அனைத்து ஆவணங்கள்லையும், அரசு ஆவணங்கள்லையும், குடிசன மதிப்பீடுகளையும் இவரை இந்திய தமிழர்கள் என்று தான் அவர்கள் பதிந்திருக்கின்றார்கள். இப்பொழுது இவர்கள் மத்தியில் ஒரு மத்திய தர வர்க்கத்தினர் உருவாகி வந்ததினால், ஒரு படித்த கற்ற சமூகம் வந்ததினால் இவர்கள் தங்களது அடையாளத்தை மலையக மக்கள் என்று எங்களை அடையாளப்படுத்துங்கள், நாங்கள் மலையக தமிழர், ஈழத்தமிழர் வேறாக இந்த நாட்டில் இருக்கின்றார்கள், நாங்கள் மலையக தமிழர், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், இந்த 6 தலைமுறையை நாங்கள் இப்போ 6வது தலைமுறை இருக்கின்றது, நாங்கள் எங்களுடைய மூதாதையர் இங்கு வந்திருந்தாலும் கூட நாங்கள் இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணிலே வந்து எங்களுடைய மூதாதையருக்கும் எங்களுக்கும் அந்த 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 தமிழகத்தில் இருக்கிற எங்களுக்கு பாரிய தொடர்பும் இல்லை, ஒன்றும் இல்லை, எங்களை மலையக தமிழர்கள் என்று அடையாளப்படுத்துங்கள் என்ற அந்த கோரிக்கை. இந்த கோரிக்கை எழுந்தது வந்து மிக 50களில் இது உருவாக்கம் பெற்றாலும் கூட தற்போது அது இந்த குடிசன மதிப்பீடு இங்கு நடக்கின்றபடினா அதனை கேட்டு இவர்கள் வலியுறுத்துகின்றார்கள். எனவே இந்த தொடர்ச்சியாக ஓரங்கட்டு வந்து இந்த மக்கள் தன்னுடைய அடையாளத்தை நிலைநிறுத்துவதற்கான முயற்சியில் ஏன் ஈடுபடுகின்றார்கள்? அவர்கள் இந்த நாட்டிற்கு சொந்தக்காரர்கள் என்ற அடையாளத்துடன் ஏனைய மறுக்கப்பட்ட உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளை தான் அவர்கள் இப்பொழுது முயன்று வருகின்றார்கள். எனவே அந்த வகையிலே இப்பொழுது இவர்களுடைய பிரச்சனை வந்து ஒரு அடையாள பிரச்சனைக்கு கொண்டு வந்து விட்டிருக்கின்றது. எனவே இந்த அடையாள பிரச்சனைக்கு இதுக்குள்ளே இருக்கின்ற இன்னும் ஒரு இல்லை, நாங்கள் இந்தியர் என்று சொல்ல வேண்டும், அப்பொழுதுதான் இந்தியா எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யும், எனவே நாங்கள் வரலாற்று ரீதியாக இந்தியர் என்று சொல்லிக் கொள்ள பெருமைப்பட வேண்டும் என்று ஒரு பிரிவினரும் புத்திஜீவிகளும் புலமை கல்வி புலமை உள்ளவர்களும் கூட அகாடமிக்னு சொல்லவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் கூட இந்த இளம் சமூகம் வந்து, இந்த கற்ற சமூகம் வந்து இந்த அடையாளத்தை கோருவதற்கு ஒரு காரணம், நான் இந்த மண்ணுக்கு சொந்தமானவன், நான் அந்நியன் அல்ல. இங்கிருந்து பெரும்பான்மை மக்களிலே போய் நாங்கள் இந்திய தமிழர் என்றால் அவர்கள் என்னடா இத்தனை வருடங்கள் சென்றாலும் இவன் இந்திய தமிழன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்ற ஒரு எண்ணம் அவர்கள் மத்தியிலே பரவலாக எழுகின்றது. எனவே இந்த அடையாள பிரச்சனையோட தான் இவர்கள் இருக்கிறார். அப்போ இந்த மண்ணிலே வந்து இப்பொழுது இங்கு வந்து இந்த தொடர்ச்சியாக இருந்தாலும் கூட 200 வருடங்களுக்கு பிறகும் இப்பொழுது, ஆனால் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த நாங்கள் ஏற்படுத்திய அந்த வெடிப்பு கடைசியாக தமிழகத்திலும் வந்து தமிழகத்தில் இருக்கின்றவர்கள் மத்தியிலும் எங்களை சார்ந்த தோழர்கள் வந்து அங்கு கோயம்புத்தூர், அதே நேரத்தில் சென்னை, மற்றது மதுரை போன்ற இடங்கள்லையும் பல கூட்டங்கள் நடத்தியிருக்கின்றார்கள். ஏன்னா இங்கிருந்து போனவர்களும் அங்கு இருக்கின்றார்கள், வடகிழக்கிலும் இருக்கின்றார்கள். அப்பொழுது ஒரு சமூகம், ஒரு குடியமர்த்தப்பட்ட சமூகம் மீண்டும் அதனுடைய மூதாதையர்கள் இருந்து ஊருக்கு திருப்பி அழைக்கப்பட்டது ஒரு புறம் இருக்க, ஏற்கனவே குடியமர்த்தப்பட்ட நாட்டிலேயும் பல்வேறு இடங்களுக்கு குடிபெயரக்கூடிய ஒரு சூழலை எதிர்கொண்ட சமூகம். இந்த சமூகம் வேறு எந்த நாட்டிலும் இவ்வாறான ஒரு சமூகம் குடிபெயர்வு என்பது, அதாவது புலம்பெயர்வு என்பதை தொடர்ச்சியாக முகம் கொடுத்து வந்தது காணக்கூடியதாக இல்லை.
எனவே தான் இந்த அடையாள பிரச்சனையை இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கும் பொழுது இவர்களுக்கான ஒரு வாய்ப்பு இப்பொழுது வந்திருக்கின்றது. காரணம், இன்று இருக்கின்ற தேர்தல், எதிர்வரும் காலத்தில் வருகின்ற தேர்தல், அதே நேரத்தில் இவர்கள் மத்தியிலே காணப்படுகின்ற எழுச்சி, இவர்கள் இந்த எழுச்சி என்பது இவர்களுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்று ஏற்படுத்தியிருக்கின்றது. எனவே இந்த ஓரங்கட்டல் என்பது தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது. இந்த ஓரங்கட்டல் என்பது நாங்கள் அரசியல் அமைப்பு ரீதியாக நாட்டின் பிரஜையாக இருந்தாலும் கட்டமைப்பு ரீதியாக, அந்த ஸ்ட்ரக்சரல் எக்ஸ்க்ளூஷன் என்று சொல்லுவார்கள். அதாவது கட்டமைப்பு ரீதியான ஒதுக்குதல் தொடர்ச்சியாக இருக்கின்றது. இப்பொழுது ஒரு நிதி ஒதுக்கீடு செய்தாலோ அல்லது போனால் வேலை வாய்ப்பு கொடுத்தாலோ இவர்களுக்கான முன்னுரிமை அளிக்கப்படுதல். இப்போ நாங்கள் அவர்களுக்காக எப்படி இந்தியாவிலே டாக்டர் அம்பேத்கர் வந்து ஒரு எஃபர்மேட்டிவ் ஆக்ஷனை கேட்டாரோ, சிறப்பு உரிமையை கேட்டாரோ, அதே போல நாங்களும் இந்த அரசாங்கத்துக்கு கடந்த 2 தசாப்தங்களாக எங்களுக்கான நாங்கள் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கின்ற ஓரங்கட்டும். எனவே எங்களுக்கு சிறப்பு சலுகைகள் அல்லது உரிமைகள் வழங்கப்படும் வேண்டும் என்று கோரினாலும் கூட அதை இவர்கள் ஏற்பதாக இல்லை. எனவே அதற்கான போராட்டத்தை தான் இன்று இந்த மலையக மக்கள் அடையாளத்துக்கானதும் அதே நேரத்தில் ஒரு சிறப்பு உரிமையை பெறுவதற்கான ஒரு போராட்டத்தில் இருக்கும். காரணம் என்னவென்று சொன்னால், நாங்கள் உதாரணத்துக்கு ஒன்றை மட்டும் சொல்லி நிறுத்திக் கொள்ளுங்க, நேரம் செல்கின்றபடினால். அதாவது அங்கு எப்படி பஞ்சாயத்து யூனியன் இருக்கின்றது, பஞ்சாயத்து யூனியனிலே வந்து அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் இருக்கும். இப்போ எங்களுக்கு அந்த உரிமை கிடைக்கின்றது 1991ஆம் ஆண்டுக்கு பிறகு. ஆனால் அந்த பஞ்சாயத்தில் அந்த வாக்களித்து எங்கள் பிரதிநிதி அனுப்பக்கூடிய அந்த உரிமை கிடைத்திருந்தாலும் பஞ்சாயத்துக்கு மக்கள் சார்பாக, அதாவது தோட்டங்கள் சார்பாக செல்பவருக்கு அந்த நிதியை கொண்டு அங்கு எந்தவித அபிவிருத்தியும் மேற்கொள்ள முடியாது. அப்போ இதை நாங்கள் வந்து தொடர்ச்சியாக பேசி வந்தாலும் கூட எங்களுடைய அரசியல்வாதிகளும் அதை பெரிதாக கணக்கில் கொள்ளவில்லை. ஆனால் ஒரு 2005ஆம் ஆண்டு ஒரு பிரதேச சபை என்று சொல்லப்படுகிற ஒரு பஞ்சாயத்து யூனியன் கலைக்கப்படுகின்றது. அதற்கு காரணம், அந்த பஞ்சாயத்திலே பங்கு கொண்டவர் ஒரு பிரதிநிதி, 5 பிரதிநிதிகள் தாங்கள் அங்கு நிதியை கொண்டு அதாவது படிக்கட்டு அமைத்தல், ஒரு தண்ணீர் தொட்டியை கட்டி கொடுத்தல் போன்றவற்றுக்காக அவர்கள் குற்றம் செய்து விட்டார்கள் என்று அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அதற்கு பிறகுதான் நாங்கள் கூறியதை ஏற்றுக்கொண்டு 2018ஆம் ஆண்டு தான் திருத்தம் கொண்டு வரப்படுகின்றது. நீங்கள் பார்க்கலாம், அதாவது நாங்கள் குடியுரிமை பெற்றாலும் இந்த நாட்டின் பிரஜையாக கருதப்பட்டாலும் கட்டமைப்பு ரீதியான ஒதுக்குதல் தொடர்ந்து இருக்கின்றது. அதே போல் ஒரு கிராமத்திலே ஒரு அபிவிருத்தி சங்கம் உருவாக்குவது என்றால் அது தோட்ட மக்களுக்கு முடியாத ஒரு காரியமாக இருக்கின்றது. அதே போல் வந்து தோட்டப்பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஞ்ஞான கற்கைகளை கொண்ட ஒரு பாரிய அந்த எல்லா வளங்களையும் கொண்ட பாடசாலைகள் நீங்கள் காண முடியாது. கிட்டத்தட்ட 800 பாடசாலைகள் இருக்கின்றது, அதில் இருக்கின்றது. அதோடு நான் இதோட நிறுத்திக் கொள்கின்றேன். பல இயக்கங்களும் அறிவு சார்ந்த சமூகம் இங்கும் இந்த மக்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ச்சியாக போராடி வருகின்றனர். எனவே அவர்களுக்கு நீங்கள் நல்க வேண்டியது உங்களுடைய ஒத்துழைப்பு தான் என்றால் அவர்கள் இங்கு என்னென்ன போராட்டங்களை முன்னெடுக்கின்றார்களோ அதனை ஒரு சகோதர சமூகமாக அதனை அங்கு உள்ள மக்களுக்கு தெரியப்படுத்தி அவர்களுடைய ஒத்துழைப்பை அளிப்பதுதான் மிக முக்கியம் என்று நான் கருதுகிறேன். எனவே இவ்வாறான ஒரு கலந்துரையாடல் தொடர்ச்சியாக நடைபெறேன். இந்த இந்த மக்களை இங்கு மட்டுமல்லாது இங்கு மலேசியா, சிங்கப்பூர், மற்றது சவுத் ஆப்பிரிக்கா, இந்த நாடுகளுக்கெல்லாம் நானும் போயிருக்கேன். அங்கும் இந்த மக்கள், குறிப்பாக மலேசியாவிலே குடியுரிமை பிரச்சனை இன்னும் இருக்கிறது. எங்களுடைய தமிழகத்தை சார்ந்தவர்கள் அங்கு போய் பல களியாட்டங்கள் விழாக்களில் கலந்து கொண்டு வந்தாலும் கூட அந்த மக்களும் இன்று முகம் கொடுத்துக்கிட்டு இருக்கின்ற பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றது. எனவே அதே போல் தென் அமெரிக்காவில் நான் அடையாளம் கண்டிருக்கிறேன், சிங்கப்பூர்லையும் அடையாளம் கண்டிருக்கிறேன். மத்தியிலே ஒரு கடல் கடந்தோர் சென்றிருக்கிறோம். வந்து தமிழகத்தை தாயகமாக கொண்டவர்கள் இடையிலே ஒரு நல்லுறவு அல்லது போனால் ஒத்துழைப்பு உறவை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அது அந்தந்த நாட்டில் அதை குடிபெயர்ந்த கடல் கடந்த நாட்டு மக்களுடைய போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் என்று கூறிக்கொண்டு நன்றியை மீண்டும் தருவேன். நன்றி.